வணக்கம். நம்மள சுத்தி இருக்கிற எல்லா பொருளும் எப்படி நகருது, எது அதையெல்லாம் கட்டுப்படுத்துது, இதுக்கு பின்னால சில அடிப்படை விதிகள் இருக்கு. இன்னைக்கு நாம அந்த விதிகளை பத்தி தான் ரொம்ப சுவாரஸ்யமா பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். சரி, முதல்ல ஒரு சிம்பிளான கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு பொருளை நகர வைக்கணும்னா என்ன பண்ணணும்? யோசிச்சு பாருங்க. ஒரு புக்க தள்ளுறதா இருக்கட்டும், இல்ல ஒரு ஃபுட்பால உதைக்கிறதா இருக்கட்டும், நாம என்ன செய்றோம்? ஒன்னு தள்ளுறோம், இல்லன்னா இழுக்கிறோம், கரெக்டா? சோ ஒரு உந்துடல், ஒரு புஷ் இல்லனா புல் தேவைப்படுது. ஆனா இதை விட ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. நகர ஆரம்பிச்ச ஒரு பொருள் அது எப்படி நிக்குது? நீங்க நினைக்கிற மாதிரி இதுக்கு பதில் அவ்வளோ சிம்பிள் இல்ல. சொல்லப்போனா நாம இன்னைக்கு அவிழ்க்க போற மர்மத்தோட மையப்புள்ளியே இதுதாங்க. ஓகே, அப்போ அந்த மர்மத்தை நோக்கி போலாமா? நம்மளோட முதல் பகுதி இயக்கத்தின் மர்மம். இங்கேதான் நம்ம கண்ணுக்கு தெரியாம இந்த உலகத்துல எல்லாத்தையும் இயக்கிக்கிட்டு இருக்கிற அந்த சக்திகளை பத்தி நாம பார்க்க போறோம். உங்களுக்கு தெரியுமா, இந்த பிரபஞ்சத்துக்கே ஒரு டிஃபால்ட் செட்டிங் இருக்கு. அது என்னன்னா சோம்பேறித்தனம். ஆமா, பொருட்கள் ரொம்பவே லேசி. அதாவது ஒரு பொருள் சும்மா இருக்குன்னா அது சும்மாவே இருக்கத்தான் ஆசைப்படும். அதே மாதிரி ஒரு பொருள் ஒரு குறிப்பிட்ட வேகத்துல நேரா போயிட்டு இருக்குன்னா அது அப்படியே போயிட்டே இருக்கத்தான் ஆசைப்படும். அதோட நிலைய மாத்துறதுக்கு அது ரொம்பவே கஷ்டப்படும். சரி, பொருட்களோட இந்த சோம்பேறித்தனத்துக்கு சயின்ஸ்ல ஒரு பேர் இருக்கு. அதுதான் நம்ம முதல் க்ளூ, நிலைமம், அதாவது இனர்ஷியா. சிம்பிளா சொல்லணும்னா நிலைமம்ங்கிறது ஒரு பொருளோட குணம். அது என்ன பண்ணும்னா தன்னோட நிலையில இருந்து மாறுறத எதிர்க்கும். ஒரு பொருள் சும்மா இருந்தா நகர விடாது, நகர்ந்துட்டு இருந்தா நிறுத்த விடாது. இதுதான் நிலைமம். ஒரு பொருளுக்கு எடை, அதாவது நிறை அதிகமாக அதிகமாக அதோட நிலைமமும் அதிகமாயிட்டே போகும். இத விளக்குறதுக்கு கலீலியோ ஒரு சூப்பரான யோசனை சொன்னாரு. ஒரு சரிவான பாதையில பந்த உருட்டி விட்டா அது வேகமா போகும், அதே மேல் நோக்கி உருட்டுனா வேகம் குறையும். சரி, இப்போ உராய்வே இல்லாத ஒரு சமதளத்துல உருட்டி விட்டா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. கலீலியோ என்ன சொன்னாரு தெரியுமா? அதை நிறுத்த எந்த சக்தியும் இல்லாததால அது பாட்டுக்கு ஒரே வேகத்துல நேரா போய்கிட்டே இருக்கும், என்னைக்கும் நிக்காது. இதுதான் நிலைமத்தோட அடிப்படை. ஓகே, அடுத்த க்ளூவுக்கு போலாம். இந்த பொருட்களோட சோம்பல, அதாவது இந்த நிலைமத்தை உடைக்க என்ன தேவைப்படும்? இது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எதை நிறுத்துறது கஷ்டம்? ரொம்ப வேகமா வர்ற ஒரு கிரிக்கெட் பந்தையா, இல்ல மெதுவா நகர்ந்து வர ஒரு லாரியையா? பதில் அவ்ளோ சுலபம் இல்ல, இல்லையா? இதிலிருந்து என்ன தெரியுது? ஒரு பொருளோட இயக்கத்தை புரிஞ்சுக்க அதோட எடம் மட்டும் முக்கியம் இல்ல, அது எவ்ளோ வேகமா வருதுங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ரெண்டு விஷயத்தையும், அதாவது நிறையும் வேகத்தையும் ஒன்னா சேர்க்கிற ஒரு அளவுகோல் தான் உந்தம், அதாவது மொமெண்டம். சிம்பிளா சொல்லணும்னா ஒரு பொருளோட இயக்கத்துல எவ்வளவு சக்தி இருக்குன்னு சொல்றது தான் இந்த உந்தம். இதுதாங்க அந்த பவர்ஃபுல் ஃபார்முலா. P=mv. உந்தம் அப்படிங்கிறது நிறையையும் திசை வேகத்தையும் பெருக்குனா வர்றது. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு சின்ன கல்ல நீங்க பயங்கர வேகமா எரிஞ்சாலும் சரி, ஒரு பெரிய பாறைய மெதுவா உருட்டி விட்டாலும் சரி, ரெண்டுக்குமே ஒரு பெரிய உந்தம் இருக்க வாய்ப்பிருக்கு. நிலைமம், உந்தம், இந்த ரெண்டு முக்கியமான க்ளூவும் நம்ம கையில இருக்கு. இப்போ இந்த பிரபஞ்சத்தோட இயக்க ரகசியத்தை நியூட்டனோட விதிகளை வச்சு உடைக்க நாம ரெடி. இதுதான் நியூட்டனோட முதல் விதி. நம்ம முதல்ல பார்த்த நிலைமம் இருக்கே, அதோட ஒஃபிஷியல் டெஃபினிஷன் இதுதான். அதாவது ஒரு பொருள் மேல நீங்க வெளியில இருந்து ஒரு விசைய கொடுக்காத வரைக்கும் அது அதோட நிலையில இருந்து மாறவே மாறாது. முதல் மர்மத்துக்கு விடை கிடைச்சாச்சு. சரி, ஒருவேளை நாம ஒரு விசை கொடுத்தா என்ன ஆகும்? இதுக்கு பதில் சொல்றதுதான் நியூட்டனுடைய 2வது விதி. நீங்க எவ்வளவு பலமா எவ்வளவு நேரத்துக்கு ஒரு பொருளை தள்ளுறீங்களோ அதுக்கேத்த மாதிரி அதோட உந்தம் மாறும். சிம்பிளா, விசைதான் உந்தத்தை மாத்திர சக்தி. இதுதான் இயற்பியல்லே ரொம்ப ஃபேமஸான ஃபார்முலா, F=ma. இது ஒரு பொருளோட இயக்கத்தை மாத்துறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்னே சொல்லலாம். ஒரு விசை F கொடுத்தா அந்த பொருளோட நிறைக்கு ஏத்த மாதிரி அதோட வேகம் மாறும், அதாவது அதுக்கு முடுக்கம், ஆக்சிலரேஷன் கிடைக்கும். சோ பாயிண்ட் இதுதான், இயக்கத்தை உருவாக்க, மாத்த, நிறுத்த விசை கண்டிப்பா தேவை. இப்போது 3வது விதி. இது ரொம்பவே ஆழமானது. இந்த பிரபஞ்சத்துல நடக்கிற ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு சமச்சீர் இருக்குன்னு இதை சொல்லுது. நீங்க எதையாவது தள்ளுனீங்கன்னா அதுவும் உங்களை திரும்ப தள்ளும். இந்த உதாரணங்களை பாருங்களேன், நல்லா புரியும். நீங்க ஒரு ஃபுட்பால உதைக்கும்போது அந்த பந்தும் உங்க காலை திரும்ப உதைக்குது. ஒரு புக் டேபிள் மேல இருந்தா அது டேபிள கீழே அழுத்தும், அதே சமயம் டேபிள் புக்க மேல தள்ளும். பூமி நிலாவை இழுக்குதுன்னா நிலாவும் பூமியை திரும்ப இழுக்குது. எப்போதுமே விசைகள் தனியா வராது, ஜோடியாதான் வரும். இப்ப நம்ம கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. நியூட்டனோட
இந்த ரகசிய குறியீடு எவ்ளோ பெரிய தாக்கங்களை ஏற்படுத்துதுன்னு பார்க்கலாமா? கணத்தாக்கு, அதாவது இம்பல்ஸ்னா என்ன? ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு நாம குடுக்கிற அந்த தடாலடி உந்துதல் தான் அது. ஒரு கிரிக்கெட் பேட் பந்த அடிக்கிறப்போ அது ஒரு கணத்தாக்கு விசைய கொடுக்குது. இப்போதான் முக்கியமான பாயிண்ட். இந்த கணத்தாக்கு விசை தான் ஒரு பொருளோட உந்தத்தை மாத்துது. இத கிரிக்கெட்ல நல்லா பார்க்கலாம். ஒரு பேட்ஸ்மேன் பந்த ரொம்ப தூரம் அடிக்கணும்னா என்ன பண்ணுவாரு? பந்து பேட்ல படுற நேரத்தை அதிகமாக்க முயற்சி பண்ணுவாரு. ஏன்? ஏன்னா எவ்ளோ நேரம் விசை செயல்படுதோ அவ்ளோ அதிகமா உந்தம் மாறும். பந்து இன்னும் வேகமா பறக்கும். இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விதி. ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட அமைப்புல உந்தத்தை உருவாக்கவோ அழிக்கவோ முடியாது. அது வெறும் ஒரு பொருள்ல இருந்து இன்னொரு பொருளுக்கு கைமாறுமே தவிர மொத்த அளவு எப்போதுமே மாறாது. இது ஏதோ தியரி மட்டும் இல்ல. நீங்க ஒரு துப்பாக்கியால சுடும்போது குண்ட முன்னாடி போறதுக்கு சமமா துப்பாக்கி ஏன் பின்னால உதைக்குது? இந்த விதிதான் காரணம். ராக்கெட் எப்படி மேல போகுது? அது எரிபொருளை வேகமா கீழே தள்ளுது. அந்த உந்தம் ராக்கெட்டை மேல தள்ளுது. பில்லியர்ட்ஸ் பால்ஸ்ல இருந்து இந்த பிரபஞ்சமே இந்த விதியோட அடிப்படையில தான் இயங்குது. சரி, எல்லாத்தையும் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி. ஒவ்வொரு வினைக்கும் சமமான எதிர்வினை இருக்குன்னா, அதாவது ஒவ்வொரு தள்ளுதலுக்கும் ஒரு எதிர்தள்ளுதல் இருக்குன்னா, நாம எப்படி முன்னாடி நகர முடியுது? யோசிச்சு பாருங்க. நாம நடக்கும்போது பூமிய பின்னால தள்ளுறோம். பதிலுக்கு பூமி நம்மள முன்னாடி தள்ளுது. அப்ப நாம எப்படி நகர்றோம்? இன்னிக்கு நாம கத்துக்கிட்ட விதிகளை வச்சு இதுக்கு விட சொல்ல முயற்சி பண்ணுங்க.